சின்ன வயசில் நம்ம எல்லாரையும் பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நீ பெரியவனான என்ன ஆக போறேன்னு சொல்லிட்டு. என்னையும் இந்த மாதிரி தாங்க கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு பார்க்குறீங்களா? ஆனால் அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்படி என்னோடய ஃப்ரெண்டை பார்த்தேன். அவன் என்ன பதில் சொல்கிறான்னு சொல்லிட்டு. அவன் டாக்டர் ஆகணும்னா நானும் டாக்டர் ஆகணும்னு சொன்னேன். ஃபைனலாக 2 பேருமே டாக்டர் ஆகலை. ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம என்ன ஆகணுன்றத ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நம்மளும் ஆகணும்னு நினச்சா நம்ம சத்தியமாக ஆகிட முடியாது. நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வேறு, அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வேறு. ஸோ என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டு. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 minutes எக்ஸ்பிளைன் பண்ணுறத கிளியராக நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே போதும். நீங்கள் நெக்ஸ்ட்டு 5 yearsல சக்ஸஸ்ஃபுல்லான பாத்துக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் வேண்டியதை உங்கள் லைஃப்பில் அடையிறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். என்னோட பேர் வினோத்குமார் ஸ்ரீனிவாசன். இப்போ நான் பேச போகிற நெக்ஸ்ட் 4 minutes என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட லைஃப்பில் எந்த பாயிண்ட்டில் நான் ரியலைஸ் பண்ணேன் அன்றதை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த பாயிண்ட்டில் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன், எப்படி என் லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ என்னை பார்த்து நான் கேட்டுக்கிட்ட ஒரே கேள்வி, நீ இப்போது என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ பண்ணிகிட்ருக்க இந்த விஷயத்தினால ஃப்யூச்சரில் எங்கே போய் நிற்க போகிறன்ற கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்து நான் ஆழமாக கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் என் லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ என்னை ஸ்கூலில் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் மாதிரியுமே நானும் எந்திரிச்சு தனியாக நின்று பேசுகிறதுக்கு பயந்துட்டு இருந்தேன். எனக்கு பதில் தெரிஞ்சாலுமே சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது. ஏன்னா அந்த பதில் சொல்லும்போது என் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பார்த்து என்னை எங்கே பிரித்து வச்சுருவாங்களோ, இல்லை நான் சொல்கிற பதில் தப்பாகிடுமோ, என்னை பார்த்து என்ன சிரிப்பாங்களோன்ற ஒரு பயத்தில் நான் அப்படியே எனக்குள்ளே இருந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை கம்மி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படி கம்மி பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எப்படி என்னோடய லைஃப் மாறுச்சுன்னா, என்னை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுறாங்களோ நானும் அதுதான் பண்ணணும். அவங்க அது பண்ணாங்கன்னா நானும் இது பண்ணுறேன். அவங்க எங்கேயாவது கேட்குறாங்கன்னா நானும் அதுதான் போய் கேட்பேன். ஸோ அவங்க எப்படி படிக்கிறாங்களோ அதுதான் நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ இது எல்லார் வீட்லேயுமே நடந்தது, என்னோடய வீட்லேயும் நடந்தது. ஸோ நல்லா படிக்கிறோமா, நான் மேலே இருக்கவங்க நல்லா படிக்கிறான், அவனை பார்த்து படி, அவன் எப்படி படிக்கிறான்னு பாரு இப்படி சொல்லி வளர்த்ததுக்கு அப்புறமா, நம்ம வளர்ந்து வந்த விதத்துக்கு அப்புறமா ஒரு பாயிண்ட்டை வந்து ரியலைஸ் பண்ணும்போது நம்ம டிசிஷன் எடுக்கணும்னு சொல்லி டிசிஷன் எடுக்கிற சிச்சுவேஷனில் இருக்கும்போது நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னா அப்போ டிசிஷன் எடுக்கிறது கூட நம்ம சுற்றி இருக்கவங்கள தான் பார்த்துருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அதில் ஒரு டிசிஷன் எடுத்து தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர, நம்ம இண்டிபெண்ட்டாக டிசிஷன் எடுக்காமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு சைக்கிள்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கோம். காலையில் எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வரோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், திருப்பி காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோன்ற சைக்கிளில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு ஈஸியான கேள்வியை நம்ம சின்ன வயசில் கேட்டாங்க இல்லையா, அதுக்கான பதில் ஆழமாக நம்ம அன்றைக்கி கண்டுபிடிச்சிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோம். ஸோ இப்பயும் ஒன்று கெட்டு போகலை, அந்த கேள்வி இப்பயும் உங்களை பார்த்து நீங்கள் கேளுங்க. பிகாஸ் உங்கள் பின்னாடி இவ்வளோ வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் நான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கேன், ஸோ இப்படி இன்றைக்கி நான் செய்கிற விஷயத்தினால அடுத்த 5 வருஷத்தில் நான் எப்போ எங்கே நிற்க போகிறேன்றதை கிளியராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களோட கோல், உங்களோட நோக்கம் என்னன்றதை ஆழமாக பதியணும். ஸோ அந்த கோலை எப்படி நீங்கள் செட் பண்ணணும்னா, உங்களோட இன்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் அடுத்த லெவலுக்கு போகணும்னா அந்த நாலேஜை ஷேர் பண்ணால் கூட தான் அடுத்த லெவலுக்கு போக முடியுன்ற ஒரு இன்டென்ஷன், சர்வீஸ் மைண்ட் செட் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பாத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்றது நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வை? பிகாஸ் உங்களுக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் ஃபினான்ஸ் அப்போ என்ன ஃபினான்ஸ் வருதோ அதுதான் இப்போயும் வந்துட்டுருக்கும். பட் உங்களுக்கு கிளாரிட்டி வர ஆரம்பிச்சிடும், ஸ்டெபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களோட இன்டென்ஷன் கிளியராக இருக்குது, டு சர்வ் அதர்ஸ். உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஸோ உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்ன, உங்களோட இன்டென்ஷன் என்ன, அதுக்கு முன்னாடி கடவுளோட இன்டென்ஷன் என்ன, கடவுளை எதுக்கு உங்களை மனுஷனாக படைச்சாருன்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் அந்த ஒரு கோல் ஃபிக்ஸிங், அந்த ஒரு இன்டென்ஷன். ஸோ அந்த ஒரு உங்களுக்குள்ள அந்த நேச்சுரல் ஸ்கில்லை ஹைலைட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அது எப்படி உங்களுக்குள்ள அந்த ஸ்கில்லை வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட க்ரோத் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் உங்களோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்க.
உங்களோட கோல் என்ன, அடுத்த 5 இயர்ஸில் எங்கே இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கோலை அடையணும்னா உங்களுக்குள்ளே இருக்க நேச்சுரல் ஸ்கில் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா எப்படி அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலான்றதை யோசிங்க. ஸோ இது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இன்டர்ன் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளாக ஒரு நெக்ஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸில் என்னோட டோட்டல் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். ஸோ என்னோட 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுன்ற ஒரு தாட் எனக்கு எதுக்கு வந்ததுன்னா, நானும் உங்களை நான் படித்து முடித்த உடனே சரியான படிப்புக்கான வேலை தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி கம்பெனிக்கு ஜாயின் பண்ணும்போது மொதல் நாளே அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது எல்லாமே நான் படித்தது வேறு, நான் பார்க்குற வேலை வேறுன்றது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டேன். மைபி நம்ம படித்த எஜுகேஷன் வேணால் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கான ஒரு கேட் பாயிண்டாக இருக்குமே தவிர, அதுக்கு மேலே நம்ம லைஃப்பில் நம்ம மேலே போனோம்னா நம்மளோட இன்டென்ஷன்ஸ் கிளியராக இருக்கணும். நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கான ஸ்கில்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன்னா மைபி நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நான் இந்த 15 இயர்ஸில் கற்றுக்கிட்டதை நீங்கள் உடனே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ளை பண்ண ஆரம்பிச்சு நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க என்ற ஒரு இன்டென்ஷனோட தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ மை இன்டென்ஷன் இஸ் டு மேக் யூ பீப்புள் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப் பை டூயிங் வாட் யூ லவ். உங்களை பிடிச்சதை செய்ய வைக்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். ஏன்னா எனக்குள்ளே இருக்க அந்த நாலேஜை இப்போ நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் த்ரூ வீடியோ, உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோடய ஸ்கில்ஸை, நான் சொல்லித்தர ஸ்கில்ஸை ஒவ்வொன்றா லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பில் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஷன், உங்களோட கோல், எதுக்காக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ற ஒரு தாட் வந்து கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஆழமாக இருந்தால் மட்டும்தான் மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக உங்கள் லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எஸ், நீங்கள் இதுக்கு மேலேயும் என்னோடய வீடியோஸை பற்றி என்னோடய ஸ்கில்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது என்னென்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன். நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருமான்னு சொல்கிறாங்க இல்லையா, சத்தியமாக நடக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னன்றது நெக்ஸ்ட் வீடியோவில், மேனிஃபெஸ்டேஷன் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நெக்ஸ்ட் மண்டே அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.